இந்த மாதிரி சிக்கன் குழம்பு நல்லா தண்ணியாக வச்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. சட்டுன்னு இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், தனியா 1 டீஸ்பூன் மிதமான சூட்டில் வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பில் குக்கர் வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சிருக்க கறியை அதில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க அந்த ஸ்பைசஸையும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் கூட அந்த மசாலாவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 3 விசில் விடுங்க. ஸ்டீம் போன பிறகு ஓப்பன் பண்ணி ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டால் கம கமான்னு சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி.